இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா சூதுகபம் 2. டைரக்டர் எஸ்.ஜே. அர்ஜுன், மியூசிக் டைரக்டர் எட்வின் லூயிஸ் விஸ்வநாத், ஆக்டர் மிச்சி சிவா, ஹரிஷா, கருணாகரன், ராதாரவி, எம்.எஸ். பாஸ்கர், வாகை சந்திரசேகர், யோக் ஜே.பி., அருள்தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. 2013 சூதுகபம் பார்ட் 1 விஜய் சேதுபதி நடிப்பில் வந்தது. அதோட சீக்வல் தான் இந்த பாட்டு. படம் ஸ்டார்டிங்கில் மிச்சி சிவா அண்ட் கேங்கு அவன் பேங்க் ராபரி பண்ணிட்டு காரில் தப்பிச்சு போவாங்க. அங்கே போலீஸ் கைகாலமாக பிடிச்சிருவாங்க. மிச்சி சிவா நான் தான் தலைவர், நான் தான் ஜெயிலுக்கு போவேன்னு ஜெயிலுக்கு போயிடுறாரு. பல வருஷம் கழித்து திரும்பி வர்றாரு. அதே கேங்கோட ஒன்று சேர்ந்து சின்ன சின்ன கிட்னாப்லாம் பண்ணி காசு பார்க்குறாங்க. கருணாகரன் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அரசியல்வாதி ஆயிடுவார். இந்த பார்ட் 2ல் அவர் நிதி அமைச்சராக இருக்கார். தேர்தல் வரும்போது மக்களுக்கு பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாரு. அதுக்கு முன்னாடியே மிர்ச்சி சிவா அண்ட் கேங்கு கருணாகரனை கிட்னாப் பண்ணிடுவாங்க. கருணாகரனுக்கும் மிர்ச்சி சிவாவுக்கும் என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் மீதி கதை. மிர்ச்சி சிவா இந்த படத்தில் குருநாத்ன்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி தான் இந்த கேரக்டர் மிர்ச்சி சிவாவுக்கு அமைஞ்சிருக்கு. மிர்ச்சி சிவா இந்த படத்தில் பெருசாக நடிக்கலைனாலும் கவுண்டர் காமெடி பண்ணுறாரு. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கருணாகரன் இந்த படத்தில் அமைச்சராக வர்றாரு. அவர் ஃபஸ்ட் பார்ட்டில் நடிப்பில் ஸ்கோர் பண்ண அளவுக்கு இந்த பாட்டில் ஸ்கோர் பண்ணலைனாலும் அவர் கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஹரிஷா ஜஸ்டின் இந்த படத்தில் மிர்ச்சி சிவாவுக்கு பேரா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி இமேஜினேஷனில் சஞ்சுஜா செட்டி வர மாதிரி தான் இந்த படத்தில் மிர்ச்சி சிவா இமேஜினேஷனில் ஹரிஷா வந்து போகிறாங்க. கல்கி ராஜா, நக்கலேஜ் கவி ரெண்டு பேருமே மிர்ச்சி சிவா கேங்கில் வர கேரக்டராக தான் நடிச்சிருக்காங்க. மிர்ச்சி சிவா கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரி தான் அவங்க கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அவங்க ரேப்பிடோ பைக்கரை வச்சு ஒரு காமெடி சீன் வருது. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அருள்தாஸ் டுபாகூர் டேரக்டராக போன பாட்டிலே வருவார். விஜய் சேதுபதிக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராகவும் வருவார். அதே மாதிரி தான் இந்த பாட்லேயும் மிர்ச்சி சிவாவுக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக வந்திருக்காரு. செகண்ட் பார்ட்டில் அப்படின்றதுனாலையோ என்னமோ தெரியல, ஒரே மாதிரி கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கும் டிசைன் பண்ணியிருக்கு. எம்.எஸ். பாஸ்கர் நேர்மையான அரசியல்வாதியாக ஃபஸ்ட் பார்ட்டில் நடிச்சிருப்பார். அதே மாதிரி தான் இந்த பாட்டிலையும் நடிச்சிருக்காரு. கூடுதலாக வாகை சந்திரசேகர் நேர்மையான அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு. யோகி ஜே.பி. மெயின் வில்லனாக நடிச்சிருப்பார். போன பாட்டில் சைக்கோ வில்லனாக வருவார். கூடுதலாக காரத்தே கார்த்தி இந்த படத்தில் மெயின் வில்லனாக நடிச்சிருக்காரு. ராதாரவி கருணாகரன் கட்சி தலைவராக வருவார். பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லாட்டினாலும் அவர் கேரக்டர் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. படத்தோடைய பாசிட்டிவ், இந்த படம் 2 hours 15 minutes ஓடுது. இந்த படத்தை சீக்கிரம் முடித்து ஆடியன்ஸை வீட்டுக்கு அனுப்புனது பாசிட்டிவ்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லை. டைரக்டர் எஸ்.ஜே. அர்ஜுன் ஃபஸ்ட் பார்ட்டில் நலன் குமாரசாமி எடுத்திருப்பார். சின்ன சின்ன மூமெண்ட் கூட ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பார். இந்த பாட்டு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஃபஸ்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதி கிட்னாப் பண்ணிவிட்டு காசு வாங்குவார். அப்போ ஸ்டைலாக கிளாஸ் போடுவார். அப்போது ஒரு பிஜிஎம் வரும். அது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஒரு சீனு மிர்ச்சி சிவாவுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. பிஜிஎம்மும் போடுறாங்க. அந்த அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. வில்லனான யோக் ஜே.பி. ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு பிளாக் ரூமில் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவார். அதே மாதிரி இந்த பாட்டில் ஒயிட் ரூமில் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. மியூசிக் டைரக்டர் எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்த மாதிரி இந்த பாட்லேயும் பிஜிஎம்மை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது பெருசாக அமையல. ஃபஸ்ட் பார்ட்டில் கம்னாக்கம் கம்னாட்டிகோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டில் வி ஆர் நாட் த சேம் அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டும் சரியாக அமையல. ஃபஸ்ட்டு பார்ட்டில் கிளைமேக்ஸ் போர்ஷனில் எல்லாம் கடந்து போகும் மடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி இந்த பாட்டிலையும் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. அதுவும் சரியாக அமையலன்னே சொல்லலாம். மிர்ச்சி சிவா பார்ட் 2 படம் நடித்தது எல்லாமே ஹிட்டு தான். கலகலப்பு 2, தமிழ் படம் பார்ட் 2, சென்னை 28 பார்ட் 2 3 படமே ஹிட்டு தான். சூதுகவும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இவர் நடிக்கலைனாலும் செகண்ட் பார்ட்டில் நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்ட் 2 பரிதாபங்களில் கூடி சீக்கிரத்தில் சேரும். இவர் கொடுத்த லாஸ்ட் ஹிட்டு படம்னா தமிழ் படம் பார்ட் 2 தான். சுமோ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அந்த படம் வந்தால் தான் இவரை காப்பாற்றும்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மிர்ச்சி சிவா அண்ட் கேங்கு சின்ன சின்ன கிட்னாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியல்வாதியான கருணாகரனே கிட்னாப் பண்ணிடுறாங்க. அப்போது இன்டர்வல் பிளாக் விட்றாங்க. செகண்ட் ஹாஃபில்
மிர்ச்சி சிவா அண்ட் கேங்கும் கருணாகரனும் அந்த 2 சைக்கோ போலீஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு சுவாரஸ்யமே இல்லாமல் சொன்ன கதை தான் சூதுகவும் பார்ட் 2. சூதுகவும் பார்ட் 1 ரீமேக்கா இல்லை ஸ்பூஃப் மூவியா அப்படின்னு ஆடியன்ஸை குழப்புற அளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.